புள்ளும் சிலம்பினகம் புள்ளும் சிலம்பினகம் உள்ளரையன் கோவில் வெள்ளை பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேமூலை நல்குண்டு கள்ளசகம் கால கழிய காலோச்சி துயில மந்தரிக்கும் உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியெல்லாம் பேரரவம் எழுந்து ஹரியெல்லாம் பேரரவம் உள்ளும் புகுந்தும் குழுவேலும் எங்காவாய் திருப்பாவையின் 2ஆம் பகுதி இந்த பாடலில் இருந்து தொடங்குகிறது. இவற்றை பள்ளியெழுச்சி பாடல்கள் என்றும் சொல்லலாம். இந்த பாடல்களால் 10 வகையான கோபியர்கள் எழுப்பப்படுகின்றனர். இந்த கோபியர்களை பக்தர்களின் வகை என்று கூட கொள்ளலாம். பாசுரம் 6. பிள்ளாய், பிள்ளைமை தன்மை உடையவளே, உறக்கத்திலிருந்து எழுந்திரு. பறவைகள் தங்கள் கூட்டிலிருந்து எழுந்து சப்தம் செய்கின்றன. பறவைகளின் தலைவனான கருடனின் ஆலயத்திலிருந்து நம் எல்லோரையும் அழைக்கும் வெண்மையான சங்கின் பேரொலி உன் காதில் விழவில்லையா? பூதனை என்ற அரக்கி கொடுத்த விஷப்பாலை உண்டு அவளை மாய்த்து சக்கர வடிவாக கள்ளத்தனமாக தன்னை அழிக்க வந்த சகடாசுரனையும் பிள்ளை பிராயத்திலேயே தனது திருவடிகளை உந்தி எரிந்து அழித்தவனை, பார்க்கடல் வெள்ளத்தின் இடையில் திருவனந்தனாகிய ஆதிசேடன் மீது யோக நித்திரை புரிகிற உலகின் வித்தானவனை, முதற்காரணமான பரம்பொருளை மனதில் தியானித்து முனிவர்களும் யோகியரும் விடியற்காலையிலேயே எழுந்திருந்து உரக்க ஹரி ஹரி என்று எம்பெருமானின் திருப்பெயர்களை உச்சரிக்கிற பெரும் சப்தம் உனது உள்ளத்தில் புகுந்து குளிர்ச்சியை விளைவிக்கவில்லையா? எழுந்து வா, நம் எல்லோரும் இந்த நோன்பை செய்யலாம் என்று தனது தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள்.